வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி விளாக்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒசூரில் நடந்த விநாயகர் சிலை கரைக்கிற நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒசூரில் ராமநாயக்கன் ஏரி பூங்கா இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் நிறைய விநாயகர் சிலை கரைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதனால் இங்கே வந்திருந்தோம். இங்கே தான் ஒசூரோட விநாயகர் கரைக்கிற இடம். இதெல்லாம் அதுக்கு ஃபயர் இன்ஜின்லாம் ரெடியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது நிறைய போலீஸ் அங்கே இருந்தாங்க. நல்ல பாதுகாப்போடு நடந்தது இந்த நிகழ்ச்சி. ஒசூர் சுற்று வட்டார பகுதியிலிருந்து நிறைய விநாயகர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேமிலியாக நிறைய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வரிசையாக ஒரு விநாயகராக வந்துக்கிட்டே இருந்துச்சு. வந்த விநாயகர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு ஒன்று ஒன்றா ஏரியில் இறக்கிட்டே இருந்தாங்க. விநாயகரை கிரைன் மூலயமா டேப்பில் கட்டி உள்ளே இறக்குறாங்க. இறக்கிட்டு திருப்பி அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒருத்தரை மட்டும் அங்கே விநாயகர் கூடயே அனுப்புகிறாங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அந்த விநாயகர் கூட வந்தவர் தான். அவருக்கு முன்னெடுப்பும் எதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விநாயகருக்கும் புதுசாக ஒருத்தரை பண்ணுறதை விட அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிக்கலான்னு எனக்கு தோணுது. திரும்ப வரும்போது அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டே அவரு கீழே இறங்கணும். அது ரொம்ப சேஃப்டி இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு வழியா அவர் கீழே வந்து இறங்கிட்டாரு. அடுத்தடுத்து நிறைய அவதாரங்களில் விநாயகர் காட்சி அளிப்பார். அதெல்லாம் பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கார்த்தி பிரீத்தி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இது கூடவே சிவபெருமான் தாண்டவம் ஆடுற இந்த ஸ்டாச்சுவும் அம்மன் தாண்டவம் ஆடுற ஸ்டாச்சுவும் ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. ஒசூர்ல இந்து ஜனசேனா மூலியமாக எல்லா வருஷமும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை வைக்கப்படும். இந்த வருஷமும் அதே மாதிரி சிவன் சக்தியோட சேர்ந்து விநாயகர் சிலையும் வச்சிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அம்மன் தாண்டவம் ஆடுறத மக்கள் எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குதிரை வண்டியில வந்த விநாயகர் சிறப்பான தரிசனம் கொடுத்தாரு. குட்டி குழந்தையாக வந்த விநாயகரை பார்த்த மக்கள் ரொம்ப உற்சாகத்தோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மழையிலையும் நனைஞ்சுக்கிட்டு நிறைய பக்தர்கள் விநாயகரை எடுத்துக்கிட்டு வந்து மகிழ்ச்சியோட கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து ஆலயமணி ஓசை வரவும் விநாயகர் வரவும் இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் கார்த்தி பிரீத்தி vlogs-அ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.